இன்றைக்கி மசாலா சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி பூ சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடணும். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விடணும். மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். போட்டு இது 3 விசில் வச்சா போதும். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடும். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுல 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். கைனாலேயே பிசைஞ்சு விடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா அரை மணி நேரம் ஊறி இருக்கு. பார்த்தோம்னா நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு. இன்னும் குழஞ்ச மாதிரி ஆகணும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊற வச்ச சிக்கனை அதில் சேர்த்துடலாம் குக்கரில். இந்த சிக்கன் மசாலா பிகினர்ஸ் கூட சீக்கிரம் செஞ்சிடலாம் ஈஸியாக. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். இது ஒரு 5 விசில் வந்தால் போதும். சிக்கன் நல்லா வெந்துடும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாயிருக்கும். இது பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சேர்த்து. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் கடைசியாக. ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.